ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 191வது திருநாமா திருப்பெயர் ஹாடகஸ்படிக பிரக்யாய நமஹ. ஆடகப்புண்ணில் பதிந்த ஸ்படிகம் பூண்டு திகழ்வோனுக்கு நமஸ்காரம். ஹாடகம் அப்படின்னா ஸ்வர்ணம், தங்கம். ஆடகப்புண் ஸ்படிகம், ஸ்படிக கற்களில் அந்த ஸ்வர்ணத்தில் பதிந்த ஸ்படிக கற்கள், அந்த ஆபரணங்களை பூண்டு பிரக்ய விளங்குபவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். பொதுவாக ஸ்பட்டிக மாலைக்கு எப்பயும் ஒரு பிரகாசம் உண்டு, அதே நேரத்துக்கு அது குளிர்ந்த தன்மையானதுன்னா சொல்கிறது உண்டு. ஸ்பட்டிகத்துக்கு இருக்கிற ஒரு குணமே எதை பக்கத்தில் வச்சாலும் அது மாதிரி காட்டும். இப்போ உதாரணத்துக்கு பிரம்மத்துக்கு லட்சணங்கள்லாம் உதாரணம் சொல்லும் போதே ஸ்பட்டிகத்தை தான் உதாரணம் சொல்கிறது உண்டு. ஸ்பட்டிக லிங்கம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு செம்பருத்தம் பூ வச்சோமானா சிகப்பாக தெரியும், சாமந்தி பூ வச்சோமானா மஞ்சளாக தெரியும். ஏன்னா எவ்வவர் எந்தெந்த பக்குவத்திற்கேற்ப பகவானை தியானம் பண்ணுறார்களோ அதை போல உருவத்தை எடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறதான ஒரு விசேஷ அம்சத்தை ஸ்பட்டிகம் காமிச்சு கொடுக்கறது. ஆனால் அது நிஷ்கலங்கமாக சுத்த ஸ்பட்டிகம்னு சொல்லுமா போல அப்படி தெளிந்து அப்படியே இருக்குது. அந்த மாதிரி பகவான் என்றுமே எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறவர். அவருக்கு இது பிரியம் அப்பிரியம் இல்லை. அவரை சரணாகதி பண்ணி அவர்கிட்டக்க பக்தியோடு இருந்தால் அனுகிரகம் செய்கிறார். அதே நேரத்துக்கு அவர் பக்தர்களுக்கு யாராவது சிரமத்தை கொடுத்தா அதை தண்டித்து சிக்ஷித்து சரி பண்ணுறார், அவ்வளோதான். அந்த மாதிரி ஸ்பட்டிகம் சாமான்யமாகவே ரொம்ப விசேஷமானது. அதை ஸ்வர்ணத்தில் பதிச்சு அது மூலமாக இருந்தால் இன்னும் விசேஷமாக அமையிறது. அந்த ஆபரணத்தை பகவான் போட்டுன்னு இருக்காராம். இன்னொன்று ருத்ராட்சம், ஸ்பட்டிகம் இதெல்லாம் ஞானிகளுடைய ஆபரணங்களாக சொல்லப்படுறது. ஆபரணங்களை விட்டவர்கள் கூட அந்த ஆபரணங்களை விடுவதில்லை. அது எது? முக்கியமாக விபூதி, நமது செல்வம். பூத்தியின பிரமதித்தவ்யம்னு விபூத்தியை விடாதேன்னு வேதமே சொல்கிறது. ருத்ராட்சம், ஸ்பட்டிகம் இதெல்லாம் ரொம்ப மகிமையான வஸ்துக்களாக சொல்லப்படுறது. அதில் இருக்கிறவர் அந்த ஆபரணங்களை சார்த்தின்னு இருக்கிறவர்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ஸ்பட்டிக சிகரத்தில் பொன் போல விளங்குபவனுக்கு நமஸ்காரம். அது எப்படி அப்படின்னா ஹாடக, அதே ஹாடக பொண்ணான கைலாயத்தில், ஸ்பட்டிகம்ங்கிறதுக்கு இங்கே கைலாயம்னு அர்த்தம். அங்கே ஸ்பட்டிகமயமான சிகரங்கள் இருக்கான், அதில் விளங்குபவரான். கைலாச மலையில் உள்ள ஸ்பட்டிகமான சிகரத்தில் சாஸ்தா வசிப்பதாக ஸ்காந்த புராணமானது தெரிவிக்கிறது. இதே சஹஸ்ரநாமத்தில் 283வது நாமாவான கைலாசவாசாய நமகாங்கிற இடத்துல ரொம்ப விஸ்தாரமாக பார்க்கறதாகவும் இருக்குது. இதற்கு இன்னொரு அர்த்தம், தங்கத்தை போல இருக்கிற நிறத்துடனும் ஸ்பட்டிகத்தை போல நிர்மலமான உருவத்தோடும் பகவான் விளங்குகிறார். ஹாடக, ஆடகப்புண்ணின் நிறத்துடன் ஸ்பட்டிகம் போன்று நிர்மலமாக பிரக்ய விளங்குபவன் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தமும் இருக்குது. ஹேமநிபாய நமஹா அப்படின்னு 185வது திருநாமாவும் இதற்கு உத்தா போலவே அமையிறது. இதே அர்த்தத்தை சொல்கிற மாதிரியாகவே அமையிறது. அதனால் பகவான் விசேஷமாக ஸ்வர்ணத்திர பதித்த ஸ்பட்டிகமாலையை போட்டு திகழ்கிறவர் அப்படிங்கிறதான அர்த்தம் இந்த நாமாவில் தெரிவிக்கப்படுறதாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.